வேதாகமத்தில முதலாவது எந்த இடத்துல கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கப்பட்டது? बाइबल रे प्रथमे को जगह रे प्रभु को पाई दानो देउतले தேவனாகிய கர்த்தர் மனுக்குலத்தை உண்டாக்கினார். मनंग्र परमेश्वर मनुष्य मानक सृष्टि करुतिले ஆதாமும் ஏவாளும் 2 குமாரர்களை பெற்றெடுத்தார்கள். आदम वांग्र दुईटा पुओ मणितिले காயின் ஆபேல் என்ற 2 குமாரர்கள் ஆதாமுக்கு இருந்தார்கள். काइनो अबेल पोली दुईटा संतान माने आदमग्र तिले குறித்த நாளிலே ஆண்டவருடைய உந்துதலின்படியே காணிக்கை கொண்டு வந்தார். से दिनो से माने दुई जनो कोन करितिले प्रभु को पाई दान आनितिले அந்த நாட்கள்ல கம்ப்யூட்டர் காலம் கிடையாது, सेतेवेले कंप्यूटर किछि नोतिला கரண்ட்டும் கிடையாது. सेतेवेले लाइन नोतिला அங்க பிழைப்புக்காக ஆடு மாடுகளை மேய்ப்பார்கள், விவசாயம் செய்வாங்க. से माने पंची बापाई से माने चली छोराउतिले और चाष बास करुतिले காயின் மந்தையை மேய்க்கக்கூடியவனாய் இருந்தான். काइनो से काइनो चाष काम करितिले ஆபேல் மந்தையை மேய்க்கக்கூடியவனாய் இருந்தான். हबेल मेंढा छोराउ चली मेंढा छोराउतिला காயின் விவசாயம் செய்யக்கூடியவனா இருந்தான். काइनो चाष काम करितिला 2 பேருமே கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தார். दुई जन भी प्रभु को पाई दानो कानितिले அந்த நாளில அங்க சபையெல்லாம் இல்ல, सेतेवेले मंडली नोतिला அவங்க குடும்பம் தான் சபை. तांगर परिवार का मंडली அதனால கர்த்தருக்குரிய பொருளை அவர்கள் அழித்து போடுவார்கள். से दिनरे से माने कोन करितिले प्रभु को देबाटा के से माने नष्ट कर दे அதை கர்த்தருக்கென்று அழித்து விடுவார்கள். से माने प्रभु को निमंत्रित सेटा के से माने दानो देबे காயின் நிலத்தை பயிரிட்டதுல வந்த விளைச்சலில் ஒரு பகுதியை கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினார். से दिनरे खाइनो से निजरो जमीरे चाषबासरे किछि आनी करे प्रभु को पाई दानो देउतिला ஆபேல் தன் மந்தையில் இருக்கிற கொழுமையான ஆடுகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கைப்பட हबेल तरफ चल्ली मंडारे से कृष्ण पृष्ठ को प्रभु को पाई आनी करे दानो देउतिला 2 பேர் காணிக்கை கொண்டு வந்து படைத்தார்கள். दुई जन भी प्रभु को पाई दानो देउतिले அதுல ஒருவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், இன்னொருவன் ஆசீர்வதிக்கப்படவில்லை. जने आशीर्वाद पाइला और जने आशीर्वाद पाइला नहीं அது எப்படி அந்த நாளிலே அவர்கள் அறிந்திருக்க முடியும்? केमिति से माने केमिति जानी पारले ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபேலையும் அவன் காணிக்கையையும் தேவன் அங்கீகரித்ததாக சொல்லுகிறார். वाक्य लेखा होची हबेलकु तार दानकु प्रभु ग्रहण कले पुली वाक्य लेखा होची பிரியமானவர்களே, ஆபேலை தேவன் ஆசீர்வதித்ததை நம்ம பார்க்கிறோம். हबेलकु प्रभु आशीर्वाद करिति बाटा आमी देखि पारुछु இந்த வருடம் விளைச்சல் எடுத்தாச்சு, அடுத்த வருஷம் மறுபடியும் போய் காயின் பயிரிடும் போது அந்த விளைச்சல் பாழாய் போயிற்று. ए वर्षरे से चाष करे किछि पाइला आसंद वर्षरे बुडिला समय रे किछि पाई पारला नै ஆபேலுடைய மந்தையை வந்து காயின் பார்க்கிறான். हबेल रो मेसोपोलो का आसी करी खाइनो देखुछि அந்த மந்தையிலே கர்த்தருக்கென்று கொடுத்த ஆட்டு கடாக்களை விட வெள்ளாட்டு கடாக்களை விட இன்னும் உயரமான பருமனான பெரிய பெரிய ஆட்டுக்கடாக்கள் அவன் மந்தையிலே இருப்பதையும் அது திரளாய் பெருகி இருப்பதையும் காயின் உற்று கவனித்து பார்க்க खाइनो तारम हबेल रो मेसोपोलो को देखला बेले गत वर्ष प्रभु से देथि बाटार ए वर्ष तार मेसोपोलो हृष्टपुष्ट होई करी बहुत बड़ी जाई करी भलो रहछि बोली खाइनो देखिला எல்லா காயினுடைய விவசாயம் பாழாய் போய்விட்டது. खाइन रो चाष भलो रे हेई पारला नै நீங்க பாருங்க, சில வருஷங்கள்ல விவசாயம் செய்யும் போது அந்த பயிர் எல்லாம் கருகி அல்லது வியாதிப்பட்டு சரியா விளைச்சலை கொடுக்காது. आमे केते वर्ष रे चाष करला समय रे रोग धरि रहउछि आ से चाष भलो रे एउ नै नष्ट होई जाउछि சில வருஷத்துல வியாதி வராது, அந்த செடிகள் நல்ல பலனை கொடுக்கும், அறுவடை நீங்க சாக்கா மூட்டை மூட்டையா நீங்க எடுப்பீங்க. केते केते वर्ष रोग धरबो नै भलो फसल हेबो बस्ता बस्ता प्रमाणे कोन करिवे घर कानिबे காயினுடைய விளைச்சலை தேவன் கெடுத்து போட்டார். काइन रो चाष को प्रभु नष्ट करले ஏன் கெடுத்து போட வேண்டும்? काई के प्रभु नष्ट करिवार अछि இந்த காயினுக்கும் ஆபேலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? काइन रो अबेल रो कोन भिन्न अछि எபிரேயர்களின் நிருபம் 11வது அதிகாரம் முதல் பகுதியை பார்க்கும்போது ஆபேல் விசுவாசத்தோடே கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தார். 11 पर्वरे हमें देखि पारुछि अबेल विश्वास रे प्रभु को पाई दानो देउतला அவன் மந்தையிலே ஆட்டுக்காக கடாக்கள் தேவை, நல்ல கடாக்களை கர்த்தருக்கு கொடுத்து விட்டால் நம்மிடத்துல நல்ல கடா இல்லை என்று அவன் சிந்திக்கவே இல்லை. से अबेल बाबिलोतिला मोर पाई भलोटा के नरकी करी प्रभु को पाई देई देले आ मोर पाई बोलता नथिबो बोली हबेल बाबिलोतिला तार मेसोपोलो रे இருப்பதிலேயே சிறப்பானதை எடுத்து கர்த்தருக்கு கொடுத்தார். हबेल तार पाखरे थिबा बेसमानगटारी कुटा भलो अछि सेटा के प्रभु को पाई से नेई दानो देला ஆனால் பிற்பாடு பார்க்கும்போது கர்த்தருக்கு காணி
காணிக்கை கொடுத்த கடாக்களை பார்க்கிலும் பெரிய திரளான கடாக்கள் அங்கே உருவானது. හෝබෙල් ප්‍රභුංග පයි දාන දෙයි තිබා මේසමනඟටාරු අව තර මේස අවුරි ප්‍රභු ආශිර්වාද කරිබාර අවුරි මේසමනේ බොඩයි ජයිතිලේ වෘත්ති පයිතිලේ. அதனாலே காயின் ஆபேல் மீது எரிச்சல் உண்டானவனாய் மாறினான். सेथिपाई प्रभु हबेल का आशीर्वाद करिबार खाइनो हबेल ऊपर रागी जाउतिला. இங்கே ஆதியாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது आदि पुस्तक 4 पर्व 7 पद आम्ही देखिले. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? तुम्ही भल काम करिले तुम्ही आशीर्वाद पाइबो नाही की? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? तुम्ही भल काम करिले तुम्ही सम्मान पाइबो नाही की? தேவன் ஆசீர்வதிக்க கூடியவராய் இருக்கிறார். अमानकर परमेश्वर आशीर्वाद करिबा परमेश्वर. அவரால் மாத்திரமே ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க केवल முடியும். जने प्रभु केवल प्रभु मात्र अमानक आशीर्वाद करि पारिबे. அந்த தேவன் சொல்லுகிறார், நீ கொடுக்கும்போது நான் கொடுப்பேன். प्रभु कहउछन्ती तुम्ही मते दान देले मु तुमक पेराई देवी बोली कहउछन्ती. நான் அதை 100 மடங்காக விளைய செய்வேன். मु ताक 100 गुण आशीर्वाद करी वृद्धि करी बोली प्रभु कहउछन्ती. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கும்போது அது நம்மிடத்திலிருந்து ஒரு பெரிய இழப்பு போல நாம் சிந்திக்க கூடாது. प्रिय ईश्वरंगर संतान मने प्रभुंग पाय में दान देवा समय रे आमे कुटग में हराउची बोली भावी बार नहीं. கர்த்தருக்கு கொடுக்கும்போது அது ஒரு ஆசீர்வாதம் என்ற நிலையோடு விசுவாசத்தோடு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். प्रभुंग पाय दान देवा समय रे आमे विश्वास रे हम प्रभुंग पाय देउची बोली हमर पाय आशीर्वाद बोली आमे देबार अछि. தேவனிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கொடுப்பதை தவிர குறுக்கு வழி வேறு ஒன்றுமே இல்லை. प्रभुंगटार आशीर्वाद पाइबा पाई देबा बिना और कोनोसी उपाय नहीं. இங்கே ஆபேலை காயின் எழும்பி கொலை செய்ததை பார்க்கிறோம். से जगह रे खाइना उठी करी हबेल के बध करी बाटा में देखि पारो. காரணம் அந்த அளவுக்கு அவன் அங்கே பாதிக்கப்பட்டான். कारण से दूर खाइनो से जगह रे बहुत कष्ट पाउतिला. கர்த்தருக்கு நாம் கொடுக்கும்போது தாராளமாய் கொடுக்க வேண்டும். आम्ही प्रभुंग पाय दान देवा समय रे हृदयटार खुशी रे आम्ही प्रभुंग पाय बहुत देवा. மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். आम्ही हृदयटार प्रभुंग पाय देवार अछि. விசுவாசத்தோடு கூட கொடுக்க வேண்டும். विश्वास रे प्रभुंग पाय देवार अछि. ஆண்டவர் அதை எதிர்பார்க்க கூடியவராய் प्रभु இருக்கிறார். ताहा इच्छा करूचंती. நாம் விசுவாசத்தோடு கர்த்தருக்கு கொடுக்கும்போது அதை பல மடங்காய் ஆண்டவர் ஆசீர்வதித்து आम्ही கொடுக்கிறார். विश्वास रे प्रभुंग पाय दान देले प्रभु तटाके प्रभु आशीर्वाद करी पेराई देबे. என்னுடைய ஊழியத்துடைய ஆரம்ப காலத்துல ஒரு பாட்டியம்மா ஜெபம் பண்ண என்னிடத்துல வந்தாங்க. मोर सेवार आरंभ रे गोटे मां मोर पगरे प्रार्थना करी अपने आसीतिले. அவங்க சொன்னாங்க, வீட்டுல ஒரு ஆட்டுக்குட்டி வியாதியா இருக்குது, வந்து ஜெபம் பண்ணுன்னு சொன்னாங்க. से मां कहउतिले मोर छेल्ली गोटे दुर्बल हे जाउची तुमे प्रार्थना करी अपने आस बोली कहले. நான் சரி என்ற பாட்டியோட போனேன். मु ठीक अछि बोली से मां सहित जाइतिले. பாட்டியுடைய மந்தையை பார்த்தேன். நிறைய ஆடுகள் இருந்தது. तंगर गाय साल के देखले बहुत मेंढा गाय चली मेंढा थिला. நான் இயேசுவுக்குன்னு சொல்லி ஒரு ஆட்டுக்குட்டியை நான் பொருத்தனை பண்ணி விட்டுருக்கிறேன், அதுக்கு வியாதி வந்துருச்சுன்னு சொன்னாங்க. से मां कहले मु प्रभुंग पाई गोटे छेल्ली मानत करूची से छेल्ली रोग हे जाइची प्रार्थना करिवार अछि बोली कहले. அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருந்தது. से छेल्ली के देखले बेसी दुर्बल दिसुतिला. நான் அந்த பாட்டிகிட்ட கேட்டேன், मु से मां के पचारली பாட்டி நிறைய ஆட்டுக்கடாலாம் இருக்குது, मां बेसी छेल्ली मेंढा अछि இதுல ஏதாவது நல்லதை ஏசப்பா கொடுக்கலாம்ல? सबुटार भोलटा प्रभुंग पाई देले बोलैतांदा. ஏற்கனவே அது ரொம்ப பலவீனமா இருக்குது, அதை போய் கொடுத்திருக்கீங்களே. आगुटा का बेसी दुर्बल अछि सेटा खाई के आपण प्रभुंग पाई देउचंदी. பாட்டி சொல்லிச்சு, ஏய் நீ மரியாதையா ஜெபம் பண்ணிட்டு இந்த இடத்தை விட்டு போ. से मां कहले तुमे चुपचाप रे प्रार्थना करी जाओ बोली कहले. எனக்கு பிரசங்கம்லாம் நீ பண்ண கூடாது. मते प्रचार करो नहीं बोली कहले. உன் பிரசங்கத்தை எல்லாம் கோயில்ல வச்சுக்கோன்னு तोर சொன்னாங்க. वाक्य प्रचार करी बाटा मंडली रे ताऊ बोली कहले. நான் கண்ணை மூடி ஜெபம் பண்ணேன். मु आखी बंद करी प्रार्थना என் करली. உள்ளத்திலே ஒரு கவலை வந்துச்சு. मोर मनरे गोटे दुख आसिला. கண்டிப்பா இந்த ஆட்டுக்குட்டி உங்களுக்கு தேவையா ஏசப்பா? जिस बापा जे चली आपनको दरकार अछि कि बोली पचार. நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு வேண்டாம்னு தீர்மானிக்கிறேன். मु बाबूची एटा आपनको दरकार नहीं बोली बाबूची. அந்த பாட்டிக்காக ஒரு மன திருப்திக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். से पार्टी से मां के टिके शांति देबा पाई गोटे प्रार्थना करी करी आसिली. மறுநாள் அவங்க வீட்டு பாதை வழியா நான் நடந்து போனேன். आर दिन तागर घर पाखरे मु चाली करी जाउतिले. பாட்டி என்னை பார்த்து ரொம்ப முறைச்சது. से मां मते देखि कर बहुत एमिति देरा ग्रिसारे देखुतिले. நான் புரிந்து கொண்டேன், ஆட்டுக்குட்டி செத்து போச்சு. मु भाबिली से चली मरी गला बोली भाबिली. ஹல்லேலூயா, हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. ஆபேல் மந்தையிலே முதன்மையானதை எடுத்து கர்த்தருக்கு கொடுத்தான். हबेल तार बेस पोलोरे प्रथमटा प्रभुंग पाई दान देउतिला. மேன்மையானதை எடுத்து கர்த்தருக்கு கொடுத்தான். पृष्ठ पृष्ठटा प्रभुंग पाई दान देउतिला.
பரலோகத்தின் தேவன் அதை பார்த்து அது நன்மை என்று கண்டார். स्वर्गर परमेश्वर दा देखिकरी उत्तम बोली भाबिले அது நல்லது என்று கண்டார். उत्तम बोली प्रभु देखिले நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? तुम्हें बोला कामो करिले तुम्हें सम्मान पाइबो नहीं की பிரியமானவர்களே, காணிக்கை என்பது நம்முடைய இருதயத்திலே ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பை அடையாளம் காட்டுகிறது. दानो देबाटा बोली कहले हृदय रे प्रभु को ऊपर हमें रखी दिवा प्रेम को देखाउचे தாவீது சொல்லுகிறான், உமது கரத்திலே வாங்கி உமது கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். दाऊद कहउची आपणंग रस्तर पाई करी आपणंग पाय में देउची बोली दाऊद कहउची அதே போல ஆண்டவருக்கென்று நீங்கள் மனப்பூர்வமா கொடுக்கும்போது கர்த்தர் அதை பல மடங்காக உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். आपणे प्रभु को पाय हृदय ठारे खुशी रे आनंद रे देले प्रभु ता 100 गुण 1000 गुण प्रभु पेराई देबे. நாம காணிக்கை கொடுத்து தான் ஆண்டவர் சாப்பிடணும்னு இல்ல. हमें देई करेगा प्रभु खाइबार अच्छी बोली नहीं. ஏன் இந்த கொடுக்கக்கூடிய பிரமாணத்தை தேவன் உண்டாக்கினார்? काई की देवा नियमों को प्रभु काई की रखिचंती அவருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தையும் அன்பையும் சோதிப்பதற்காகவே இந்த காரியங்களை கர்த்தர் ஒழுங்கு பண்ணினார். तंगर संतान मानंगर हृदय रे प्रभु को ऊपर रखितिबा प्रेम प्रभु को ऊपर रखितिबा विश्वास के परीक्षा करिबा पाई जानिबा पाई देवा नियमों को प्रभु रखिचंती. நம்முடைய விளைவிலே 10ல் 1 பங்கை கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டும். अमानगर फसल रे चाषबास रे दोस रे गोटे भाग प्रभु को पाई देबार अछि. நம்முடைய வருமானத்திலே 10ல் 1 பங்கை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். अमानगर கூலி புத்தி करिब चाष हमें पैसा इनकम करले सेटा दोस रे गोटे भाग प्रभु को पाई देबार अछि. இன்னும் அதுக்கு மேலாக கூட நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். तातर अधिक हमें प्रभु को पाई देबार अछि. ஆண்டவர் அதை வாங்கி வைத்துக் கொள்ளுகிறவர் அல்ல, அதை ஆசீர்வதித்து பல மடங்காய் உங்களுக்கு தருவார். प्रभु हमें देबाटा के मांगी कर रखिबा लोक नहीं ता हक प्रभु आशीर्वाद करी आ 1000 गुण फेराई देबा ईश्वर. உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். प्रभु आपनगर परिश्रम रो फलक प्रभु आशीर्वाद करिबे. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல मु परित्राण पाइतिबा आरंभ दिन रे ஒரு நாள் எங்க பாட்டி வீட்டுல போய் ஒரு கோழியை பிடிச்சிட்டு வரலான்னு போனேன். हमर आईमा करे जाई करी गोटे छेली कुकुडा आनवा पाई जाईतिली. போய் எங்க பாட்டி கிட்ட கேட்டேன், मोर आईमा पाकरे पचारली எனக்கு ஒரு கோழி ஒண்ணு கொடுங்க. आईमा मते गोटे कुकुडा दियो बोली कहले. அவங்க அப்படியே என்னை பார்த்துட்டு, ஒரு கோழி அடையிலே இருக்குது, அது ஒரு காலம் முட்டை விடாது, அதை வேணா தூக்கிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. से हमर आईमा कहले गोटे माई कुकुडा अंडारे पोसिची सेटा केबे मिसा अंडा देबो नै सेमिति रहि जाउची ताके नै जाओ बोली कहले. நான் அதை பிடிச்சு கொண்டு வந்துட்டேன். मु सेटा के आनी गरु कानिली இப்ப ஜோம் பண்ணி எங்க வீட்டுல நான் வளர்க்க ஆரம்பிச்சேன். प्रार्थना करी हमर गोरे सेटा के रोकिली. ஒரு 20 நாள்ல அந்த கோழி முட்டை போட ஆரம்பிச்சு. कुडी दिन परे से कुकुडा अंडा देवा पे आरंभ करला. ஒரு 4 நாள் முட்டை கிடைச்ச உடனே போய் ஊழியக்காரங்களுக்காக கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சேன். चाटा अंडा देला परे 4 अंडा के प्रभु के दास मान नै देवा पे आरंभ करली. அந்த கோழி முட்டை விட்டுக்கிட்டே இருந்தது. से कुकुडा अंडा देउतिला கடைசியா 45 முட்டை விட்டுருச்சு. लास्ट 45 अंडा देइतिला. நேரா பாட்டி வீட்டுக்கு போனேன். एबे मोर आई गोरे जाइतिले. பாட்டி, இந்த கோழி எத்தனை வருஷமா உங்க கையில இருந்தது? मुझे मोर आई की पचारली मां आई आपण गोरे कुकुडा केते वर्ष रहउची. அவங்க சொன்னாங்க, அதான் 4 வருஷமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. से कहले 4 वर्ष कुकुडा होची. உங்க வீட்டுல எத்தனை முட்டை போட்டுச்சு? आपण गोरे केते अंडा कुकुडा देइची. அவங்க சொன்னாங்க 10 போடும், இல்லன்னா 12 போடும் சொன்னாங்க. एले 10टा देबो नले 12टा देबो बोली कहउतले. நான் சொன்னேன், என் வீட்டுல அதே கோழி 45 முட்டை போட்டு இருக்குது. मु कहली मोर गोरे सेटा कुकुडा 45टा अंडा देला बोली मु कहली. அவங்க சொன்னாங்க, எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, நம்பவே முடியலன்னு சொன்னாங்க. कहले मते बहुत आश्चर्य लागुची मु विश्वास करि पारु नै बोली कहउतले. நான் பாட்டி இடத்துல சொன்னேன், அந்த முட்டைகளை எல்லாம் நான் சாப்பிடல, எல்லாத்தையும் ஊழியக்காரங்களுக்கே கொண்டு போய் கொடுத்துட்டேன். मु कहली से अंडा को मु खाउ नोतिली सेटा प्रभुंगर दास मानक लेकर देली बोली कहली. ஆண்டவருக்கென்று நாம் கொடுக்கும்போது, அதை விதைக்கும் போது ஆண்டவர் பிரதிபலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். हमें प्रभुंग पाई हमें देलिले प्रभुंग पाई देले बोलिले प्रभु तारा प्रतिफल हम मानक पेराई देबे. கர்த்தருக்கென்று நாம் கொடுப்பது நஷ்டமல்ல, அது நாம் செய்யக்கூடிய மூலதனமாக இருக்கிறது. प्रभुंग पाई हमें देबाटा हमर क्षति नहीं हमें अमाने रखितिबा आशीर्वाद. உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கும்படியான ஒரு விசுவாசம் எழும்ப வேண்டும். आपणंगर जीवन रे देबा विश्वास आशीर्वाद. நீங்கள் விசுவாசத்தோடு அதை கொடுக்கும்போது ஆண்டவர் 1000 மடங்காய் உங்களை ஆசீர்வதிப்பார். अपने विश्वास रे प्रभुंग पाई दानो देले प्रभु 1000 गुण प्रभु आशीर्वाद करी. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கொடுப்பதை தவிர குறுக்கு வழி இல்லை. आशीर्वाद पाइबा पाई
ଦେବା ବିନା ଆଉ କୌଣସି ଉପାୟ ନାହିଁ। நீங்க உபவாசித்து ஜெபம் பண்ணலாம், நீங்க எப்படி வேணாலும் ஜெபம் பண்ணலாம். ଆପଣମାନେ ଉପବାସ କରି କରି ପ୍ରାର୍ଥନା କରିପାରିବେ, କି ପ୍ରକାର ପ୍ରାର୍ଥନା ஆனா କରିପାରିବେ। கர்த்தருக்கென்று நீங்க தாராளமா கொடுக்கும்போது அதை பல மடங்காய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ଆପଣମାନେ ପ୍ରଭୁଙ୍କ ପାଇଁ ଆମେ କେତେ ଦାନ ଦେବେ, ସେତିକି ପ୍ରଭୁ କଣ କରିବେ, ଆପଣମାନଙ୍କୁ ଆଶୀର୍ବାଦ କରିବେ। நம்ம ஆண்டவருக்கு கொடுப்பதிலே பிசினித்தனம் பண்ணவே கூடாது. ପ୍ରଭୁଙ୍କ ପାଇଁ ଦେବାଟାରେ ଆମେ କଞ୍ଜୁଷ୍ଟ ହେବାର ନାହିଁ। நம்ம வீட்டுல ஒருவேளை காணிக்க போடணும், இருக்கிறதுலே சின்ன பணம் எங்க இருக்குன்னு தேடக்கூடாது. ଆମେ ପ୍ରଭୁଙ୍କ ପାଇଁ ଦାନ ଦେବା ସମୟରେ ଆମର ଘରେ କଣ ଚିଲ୍ଡ୍ରା ପଇସା କୁଟା ଅଛି ସେଟା ଆମେ ଖୋଜିବାର ନାହିଁ। கர்த்தருக்கு நீங்க தாராளமா கொடுக்க வேண்டும். ପ୍ରଭୁଙ୍କ ପାଇଁ ଭଲଟା ଦେବାର ଅଛି। நீங்க தாராளமாய் கொடுக்கும்போது ଆମେ ହୃଦୟରୁ ଖୁସିରେ ପ୍ରଭୁଙ୍କ ପାଇଁ ଦେଲେ ஆண்டவர் உங்கள் விளைச்சலை ஆசீர்வதிப்பார். ପ୍ରଭୁ ଆପଣଙ୍କର ଚାଷ ବାସ ପ୍ରଭୁ ଆଶୀର୍ବାଦ உங்கள் କରିବେ। கைகளின் பிரயாசம் ଆପଣଙ୍କର ஆசீர்வதிக்கப்படும். ହସ୍ତର ପରିଶ୍ରମକୁ ପ୍ରଭୁ ଆଶୀର୍ବାଦ କରିବେ। உங்களை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஒழுங்குகளை வைத்திருக்கிறார். ଆପଣମାନଙ୍କୁ ଆଶୀର୍ବାଦ କରିବା ପାଇଁ ଏପରି ଗୋଟେ ଆତ୍ମିକ ନିୟମକୁ ପ୍ରଭୁ ରଖିଛନ୍ତି। பெற்றோர் பிள்ளைகளை சோதிச்சு பார்ப்பாங்க. ବାପା ମା ପିଲାମାନଙ୍କୁ ପରୀକ୍ଷା କରି ଦେଖିବେ। சாக்லேட் எடுத்து கையில கொடுப்பாங்க. ଚାକଲେଟ କିଣିକରି ପିଲାମାନଙ୍କୁ ହାତରେ ଦେବେ, நிறையவே கொடுப்பாங்க. ବେଶୀ ଏକା ଦେବେ। சின்ன பிள்ளைங்க கை சின்ன கையில ସାନ ପିଲାମାନଙ୍କର ହାତ ସାନ ହାତ କି ନାହିଁ, அதை நிறைச்சு கொடுக்கும்போது அது கீழே எல்லாம் விழும். ସେ ଭର୍ତ୍ତି କରି ଦେଲା ବେଳେ ତାଙ୍କର ହାତ ଧରି ପାରିବେ, ତଳେ ମିଶା ପଡିବ। திரும்ப திரும்ப கீழே விழும், எடுத்து எடுத்து வைப்பாங்க. ପିଲା ତଳେ ପଡିବ, କାଢି କରି ବାପା ମା ଦେବେ। ஒருவேளை அந்த மாதிரி நிறைய சாக்லேட்டை கொடுத்துட்டு ବେଶୀ ଚାକଲେଟ ଦେଇକରି அப்பாவுக்கு ஒண்ணு கொடு, அம்மாவுக்கு ஒண்ணு கொடுன்னு கேட்பாங்க. ସେମାନେ ପଚାରି ମା ପାଇଁ ଗୋଟେ ଦିଅ, ବାପା ପାଇଁ ଗୋଟେ ଦିଅ ପଡି ସେମାନେ ମାଗିବେ। சில குட்டிகள் கொடுக்கும், କେତେଟା ପିଲାମାନେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଦେଇଦେବେ, சில குட்டிகள் கொடுக்காது. କେତେଟା ପିଲାମାନେ ଦେବେ ନାହିଁ। இது கடைசி காலத்துல நமக்கு சாப்பாடு போடாதுன்னு சொல்லுவாங்க. ସେତେବେଳେ ବାପା ମା କହିବେ ବୃଥା ବୟସରେ ମତେ ଖାଇବା ପାଇଁ ଦେବ ନାହିଁ ବୋଲି କହିବେ। இப்போ நாம நம்முடைய பிள்ளைகளை சோதித்து பார்க்கிறோம். ଆମେ ଆମର ପିଲାମାନଙ୍କୁ ପରୀକ୍ଷା କରି ଆମେ அதே போலதான் தேவன் அவருடைய ஜனமாகிய உங்களை என்னை சோதித்து பார்க்கிறார். ସେଇ ପ୍ରକାର ଆମମାନଙ୍କର ପରମେଶ୍ୱର ଆପଣଙ୍କୁ ମତେ ପ୍ରଭୁ ପରୀକ୍ଷା କରୁଛନ୍ତି। இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே காணிக்கை பெட்டிக்கு அருகிலே வந்து நின்றார். ଯୀଶୁ ସେବା କରିବା ସମୟରେ ଦାନ ଦେବା ଦାନ ବାକ୍ସ ପାଖରେ ଆସିକରି ଠିଆ ହେଇଥିଲେ। இயேசு ஊழியம் செய்த நாட்கள் 3.5 ஆண்டுகள் மாத்திரமே. ଯୀଶୁ ସେବା କରିଥିବା ଦିନ 3 ବର୍ଷ 6 ମାସ ମାତ୍ର। அவர் ஊழியத்திலே சாப்பிட கூட நேரம் இல்லாதிருந்தார். ଯୀଶୁଙ୍କର ସେବା କରିବା ସମୟରେ ଖାଇବା ପାଇଁ ବି ତାଙ୍କର ସମୟ ନଥିଲା, தூங்குவதற்கு நேரம் ଶୋଇବା இல்லாதிருந்தார். ପାଇଁ ତାଙ୍କର ସମୟ ନଥିଲା। இடைவிடாமல் அவர் ஊழியம் செய்து கொண்டே இருந்தார். ସେ ବାରମ୍ବାର ସେବା କରିଥିଲେ। இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது. 3 நாட்களும் பிசாசுகளை துரத்தி 3ஆம் நாளிலே நிறைவேறுவேன் என்று ଯୀଶୁ சொன்னார். କହିଲେ ଆହୁରି 3 ଦିନ ଅଛି, 3 ଦିନ ମୁଁ ଭୂତକୁ ଛଡାଇବି, ରୋଗୀ ଲୋକମାନଙ୍କୁ ସୁସ୍ଥ କରିବି, ଆଉ ତାପରେ ବିଶ୍ରାମ ନେବି ବୋଲି କହିଲେ। அத்தனை நெருக்கடியாய் ஊழியத்தை செய்த இயேசு கிறிஸ்து ସେଇ ପ୍ରକାର ସମୟ ନଥାଇକରି ସେବା କରିଥିବା ପ୍ରଭୁ ଯୀଶୁ ଖ୍ରୀଷ୍ଟ ஒரு நாள் காணிக்கை பெட்டிக்கு அருகிலே வந்து நின்றார். ଥରେ ଯୀଶୁ ଦାନ ଦେବା ஆஃபரிங் பாக்ஸ் பக்கத்துல தான பாக்ஸ் பக்கத்துல ଠିଆ ହେଇଥିଲେ। அவர் எத்தனை மணி நேரம் அந்த இடத்துல நின்றார் என்று எழுதவில்லை. ଯୀଶୁ କେତେ ଘଣ୍ଟା ସେ ଜାଗାରେ ଠିଆ ହେଇଥିଲେ ବୋଲି ଲେଖା ହେଇନାହିଁ। அவரே சொல்லுகிறார், அநேகர் வந்து காணிக்கை பெட்டியிலே காணிக்கையை போட்டார்கள். ଯୀଶୁ କହୁଛନ୍ତି ବହୁତ ଲୋକମାନେ ଆସିକରି ଦାନ ବାକ୍ସରେ ଦାନ ଦେଉଥିଲେ। அநேக ஐஸ்வர்யவான்கள் தங்களிடத்திலிருந்து அநேக பணங்களை போட்டார்கள். ବଡ ବଡ ଧନୀ ଲୋକମାନେ ତାଙ୍କର ଐଶ୍ୱର୍ଯ୍ୟଟାରେ ପ୍ରଭୁଙ୍କ ପାଇଁ ଦାନ ଦେଉଥିଲେ। ஆனா ஒரு ஸ்திரீ தன்னிடத்தில் இருந்த 2 காசு, கடைசி காசு, அதை அப்படியே போட்டு விட்டாள். ଗୋଟେ ବିଧବା ସ୍ତ୍ରୀ ତାର ପାଖରେ ଥିଲା 2 ମୁଦ୍ରାକୁ, ତାର ଶେଷରେ ତାର ହାତରେ ଥିବା 2 ମୁଦ୍ରାକୁ ସେ ପୁରାପୁରି ପ୍ରଭୁଙ୍କ ପାଇଁ ଦେଇଥିଲେ। இயேசு அதை தம்முடைய சீஷர்களிடத்தில் சொன்னார். ଯୀଶୁ ତାଙ୍କର ଶିଷ୍ୟମାନଙ୍କ ପାଖରେ କହିଲେ, இந்த ஸ்திரீக்கு 2 காசு தான் இருக்கிறது. ସେ ବିଧବା ପାଖରେ 2 ମୁଦ୍ରାକ ଥିଲା। எனக்கு தெரியும் இவ வீட்டுல எந்த பணமும் கிடையாது. ମୁଁ ଜାଣିଛି ତାର ଘରେ କିଛି ଆଉ ପଇସା ନାହିଁ, வேற எந்த வழியில அவளுக்கு வராது. ଆଉ କୌଣସି ଉପାୟରେ ତାକୁ ଆସିବ ନାହିଁ। அவட்ட இருந்ததே 2 காசு ତାର தான். ପାଖରେ ଥିଲାଟା କେବଳ 2 ମୁଦ୍ରା। இப்போ அந்த 2 காசையும் கொண்டு வந்து போட்டு ସେ விட்டார். 2 ମୁଦ୍ରାକୁ ବି ସେ ଦାନ ଦେଇଦେଲା। இருந்த 2 காசையும் போட்டு விட்டார். 2 ମୁଦ୍ରାକୁ ବି ପ୍ରଭୁଙ୍କ ପାଇଁ ଦେଇଦେଲା। இருந்த 2 காசையும் போட்டு விட்டார். 2 ମୁଦ୍ରାକୁ ବି ଦେଇଦେଲା। அவளுக்கு ஒன்றுமே கிடையாது. ତାର ପାଖରେ ଆହୁରି କିଛି ନାହିଁ। காணிக்கை பெட்டிக்கு அருகிலே நின்றவர் மனிதன் அல்ல, தேவன். ଦାନ ବାକ୍ସ ପାଖରେ ଠିଆ ହେଇଥିବାଟା ମଣିଷ ନାହିଁ, ସଦା ପ୍ରଭୁ। அவளை உண்டாக்கின ஆண்டவர். ତାକୁ ସୃଷ୍ଟି କରିଥିବା ପରମେଶ୍ୱର அவர் அவளை சோதித்து பார்க்கிறார். ଯୀଶୁ ତାକୁ ପରୀକ୍ଷା କରି ଦେଖୁଛନ୍ତି। காணிக்கை பெட்டிக்கு முன்பாக வந்து நிற்கிறார். ଦାନ ବାକ୍ସ ପାଖରେ ଯୀଶୁ ଆସିକରି ଠିଆ ହେଇଛନ୍ତି। அந்த காணிக்கையானது இயேசுவின் இருதயத்தை தொட்டுவிட்டது. ସେ ଦେଇଥିବା ଦାନ ଯୀଶୁଙ୍କର ମନକୁ ଛୁଇଁଲା। உங்கள் காணிக்கை இயேசுவின் இருதயத்தை தொடுமா? ଆପଣମାନେ ଦେବା ଦାନ ଯୀଶୁଙ୍କର ହୃଦୟକୁ ମନକୁ ଛୁଇଁବ କି? அவர் இருதயத்தை தொட்டுவிட்டதினாலே நிச்சயமாய் தேவன் அவளை
ஆசீர்வதித்திருப்பார். ସେ ବିଧବା ସ୍ତ୍ରୀର ଦାନ ଯୀଶୁଙ୍କର ମନକୁ ହୃଦୟକୁ ଛୁଇଁବାରୁ ନିଶ୍ଚୟ ପ୍ରଭୁ ଯୀଶୁ ତାକୁ ଆଶୀର୍ବାଦ କରୁଥିବେ. நம்முடைய ஒடிசா மாநிலத்துல ஒரு ஆலயம் கட்டுவதற்கு ஒரு இடத்துல இடம் வாங்கக்கூடிய நெருக்கடி உண்டானது. ଓଡ଼ିଶା ରାଜ୍ୟରେ ମଣ୍ଡଳୀ ବନାଇବା ପାଇଁ ଗୋଟେ ଜାଗା କିଣିବାର ଥିଲା. அதுவும் நம்முடைய பணித்தளத்துல லம்டாபுட் பணித்தளத்துல மலையங்கான்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம். ଲମ୍ଟାବୁଟ ଫିଲ୍ଡରେ ମାଲେଙ୍ଗା ବୋଲି ଗୋଟେ ଗାଁ. அந்த இடத்துல ஆலயத்துக்காக நிலம் வாங்குவதற்கு 25,000 ரூபாய் பணம் தேவைப்பட்டது. ସେ ଜାଗାରେ ଜାଗା କିଣିବା ମଣ୍ଡଳୀ ବନାଇବା ପାଇଁ ଜାଗା କିଣିବା ପାଇଁ 25,000 ଟଙ୍କା ଦରକାର நான் ଥିଲା. சொல்லக்கூடிய இந்த சாட்சி கிட்டத்தட்ட ஒரு 15-17 வருஷத்துக்கு முன்னால ମୁଁ நடந்தது. କହିବାଟା ସାକ୍ଷ୍ୟ ପ୍ରାୟ 17 ବର୍ଷ ପୂର୍ବରୁ 15 ବର୍ଷ ପୂର୍ବରୁ. அந்த நில உரிமையாளர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கால அவகாச நாள் முடியறதுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. ସେ ଜମି ମାଲିକ 3 ଦିନ ଆମକୁ ସମୟ ଦେଇଥିଲେ. 3 நாள்ல 25,000 ரூபாய் பணம் தேவை. 3 ଦିନ ଭିତରେ 25,000 ଦେବାର ଅଛି. எவ்வளவு ஜோம் பண்ண எங்கேயுமே வழி திறக்கப்படல. କେତେ ପ୍ରାର୍ଥନା କରିଲି କୌଣସି ଉପାୟ ନାହିଁ, ରାସ୍ତା ଖୋଲାଇ ନାହିଁ. எங்கேயுமே வழி திறக்கப்படல. କୋଉ ଜାଗାରେ ରାସ୍ତା ଖୋଲାଇ ଯାଇ ନାହିଁ. ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துக்கு நான் ஊழியத்துக்காக போயிருந்தேன். ଗୋଟେ ଦିନ ଗୋଟେ ଟାଉନ ରେ ମୁଁ ସେବା ପାଇଁ ଯାଇଥିଲି. அது திரளான மக்கள் வரக்கூடிய ஒரு ஆலயம். ସେଟା ବହୁତ ଲୋକମାନେ ଆସିବା ମଣ୍ଡଳୀ. நான் அங்கே நின்று வசனத்தை பிரசங்கிக்க ସେ ଜାଗାରେ முன்பாக ମୁଁ ଠିଆ ହେଇକରି ପ୍ରଭୁଙ୍କର ବାକ୍ୟ ପ୍ରଚାର କରୁଥିଲି. ஒரு ஆலயத்துக்காக நிலம் வாங்க பணம் தேவைப்படுகிறது என்பதை சொன்னேன். ମୁଁ ଗୋଟେ ମଣ୍ଡଳୀ ବନାଇବା ପାଇଁ ଜାଗା କିଣିବା ପାଇଁ ପଇସା ଦରକାର ଅଛି ବୋଲି କହିଲି. பிரசங்கம் பண்ணி முடிச்சாச்சு. ବାକ୍ୟ ପ୍ରଚାର କରି ଶେଷ କରିଲି. ஜனங்கள் எல்லாம் வந்து ஜோம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ଲୋକମାନେ ପ୍ରାର୍ଥନା କରିବା ପାଇଁ ଆସିଲେ, ପ୍ରାର୍ଥନା କରି ପଳାଇଲେ. அந்த இடத்துல ஒரு தாயார் வந்தார்கள். ସେ ଜାଗାରେ ଗୋଟେ ମା ଆସିଲେ. நீங்க சொன்ன அந்த 25,000 ரூபாயை நான் கொடுக்கிறேன். ସେ କହିଲେ ଆପଣ କହିଥିବା 25,000 ଟଙ୍କା ମୁଁ ଦେବି. அடுத்த தெருவுல தான் என்னுடைய வீடு இருக்குது. ଆଉ ପାଖରେ ଆମର ଘର ଅଛି. தம்பி நீங்க வந்து ஜெபம் பண்ணி வாங்க முடியுமான்னு ସେ கேட்டாங்க. କହିଲେ ଭାଇ ଆପଣ ଆସିକରି ପ୍ରାର୍ଥନା କରି ନେଇ ପାରିବେ କି ବୋଲି ପଚାରିଲେ. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ମତେ ବହୁତ ଖୁସି ଲାଗୁଥିଲା. நான் உடனே வருகிறேன்னு நம்ம பின்னால போனேன். କହିଲେ ମୁଁ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଆସୁଛି ବୋଲି ତାଙ୍କର ପଛରେ ଯାଉଥିଲି. அவங்க அந்த பணத்தை கொண்டு வந்து என் கையில கொடுக்கும்போது ସେ ପଇସା ଆଣିକରି ମୋର ହାତରେ ଦେଲା ସମୟରେ அவங்க கண்ணீரோடு அழுது கொண்டே கொடுத்தார். ତାଙ୍କେ କାନ୍ଦି କରି ଦେଉଥିଲେ. தம்பி இந்த பணத்தை தவிர சாயங்காலம் என் பிள்ளைக்கு பால் வாங்க கூட பணம் இல்லை என்று சொன்னார்கள். ସେ କହିଲେ ଭାଇ ଏ ପଇସା ବିନା ଆଉ ମୋର ପାଖରେ ମୋର ପିଲା ପାଇଁ କ୍ଷୀର କିଣିବା ପାଇଁ ସନ୍ଧ୍ୟାରେ କ୍ଷୀର କିଣିବା ପାଇଁ ବି ମୋର ପାଖରେ ପଇସା ନାହିଁ. உற்சாகமாய் போன எனக்குள்ளே ஒரு பெரிய அதிர்ச்சி போல இருந்தது. ମୁଁ ସେ ଧାନ ମାଗିବା ପାଇଁ ଖୁସିରେ ଯାଇଥିଲି. ସେଟା ଶୁଣିଲା ପରେ ମତେ ବହୁତ ଭୟ କଷ୍ଟ ଲାଗୁଥିଲା. கணக்கை வாங்குவதற்கே என்னுடைய கரங்கள் ரொம்ப யோசித்தது. ସେ ଧାନକୁ ନେବା ପାଇଁ ମତେ ମୋର ହାତ ଆସିନଥିଲା. அந்த காணிக்கை வாங்கி நான் கண்ணீரோடு அழுது அவர்களுக்காக ஜெபம் பண்ணேன். ସେ ଧାନକୁ ମୁଁ ମାଗିକରି କାନ୍ଦିକରି ତାଙ୍କର ପାଇଁ ପ୍ରାର୍ଥନା କରିଲି. அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ସେ ଭଉଣୀ କଣ କହିଲେ? அவங்க குடியிருப்பதற்கு ஒரு நிலத்தை அந்த பட்டணத்தின் வெளிப்புறத்திலே வாங்க 5 லட்சம் ரூபாய் பணம் சேர்த்து வச்சிருந்தாங்களாம். ସେ ତାଙ୍କ ରହିବା ଜାଗାରେ ଗୋଟେ ଜାଗା କିଣିବା ପାଇଁ 5 ଲକ୍ଷ ଟଙ୍କା ଜମା କରିଥିଲେ. அந்த நேரத்தில் அவருடைய கணவருடைய உடன் பிறந்த சகோதரன் சரீரத்தில் வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியில் அவர் கிடந்தார். ସେତେବେଳେ ତାଙ୍କର ସ୍ୱାମୀର ଭାଇ ସେ ବହୁତ ସିରିୟସ୍ ଅବସ୍ଥାରେ ମେଡିକାଲରେ ଆଡମିଟ୍ ହେଇଥିଲେ. மருத்துவத்துக்காக இவங்க எல்லாமே செலவு பண்ணி கடைசியா இருந்த மீதம் பணம் அந்த 25,000 ரூபாய் தான். ମେଡିକାଲ ପାଇଁ ତାଙ୍କର ମେଡିକାଲ ପାଇଁ ଖର୍ଚ୍ଚ କରି ସବୁ ସରିଗଲା. ଲାଷ୍ଟରେ 25,000 ଟଙ୍କା ତାଙ୍କର ହାତରେ ଥିଲା. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அவர் நிலம் வாங்க பிரயாசப்பட்டாங்களாம். ஆனா அது முடியாம போயிடுச்சு. ସେ ଅଳ୍ପ ପଇସା ସଞ୍ଚୟ କରି କମାଇ କରି ରଖିଥିଲେ, ଜାଗା କିଣିବା ପାଇଁ ଚେଷ୍ଟା କରିଥିଲେ, ମାତ୍ର ହେଇପାରିଲା ନାହିଁ. எனக்கு வீடு கட்ட ஒரு நிலம் வாங்க நான் தீர்மானித்தேன். அதை எனக்கு முடியல. ମୁଁ ମୋର ପାଇଁ ଘର ବନାଇବା ପାଇଁ ଜାଗା କିଣିବା ପାଇଁ ମୁଁ ଚେଷ୍ଟା କରିଥିଲି, ମାତ୍ର ହେଇପାରିଲା ନାହିଁ. மீத இருக்கிற இந்த 25,000 பணத்தை தேவனுக்கு ஒரு வீடு கட்ட நான் நிலம் வாங்க கொடுப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். ମୋର ପାଖରେ ଆହୁରି ପଲକା ଥିବା 25,000 କି ପ୍ରଭୁଙ୍କର ମଣ୍ଡଳୀଙ୍କର ବନାଇବା ପାଇଁ ଜାଗା କିଣିବା ପାଇଁ ମୁଁ ଦେଉଛି ବୋଲି କହିଲେ. நாங்களும் ஜெபத்தோடு அந்த பணத்தை வைத்து அந்த இடத்தை வாங்கினோம். ଆମେ ପ୍ରାର୍ଥନା ସହିତ ଆମେ ପ୍ରାର୍ଥନା କରି ସେ ଜାଗା କିଣିଲୁ. ஆனா தினந்தோறும் ஜெபம் பண்ணும்போது அவர்களுடைய கண்ணீர் என் கண்களுக்கு முன்பாக வந்து கொண்டே இருந்தது. ସବୁଦିନ ମୁଁ ପ୍ରାର୍ଥନା କରିବା ସମୟରେ ସେ ଭଉଣୀଙ୍କର କାନ୍ଦିବାଟା ମୋର ଆଖିରେ ଆସୁଥିଲା. இரவும் பகலும் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தேன். ମୁଁ ଦିନ ରାତି ତାଙ୍କର ପାଇଁ ପ୍ରଭୁଙ୍କ ନିକଟରେ ପ୍ରାର୍ଥନା କଲି. ஆண்டவரே அந்த மகளுக்கு ஏதாவது நீர் செய்ய வேண்டும். ପ୍ରଭୁ ସେ ଭଉଣୀକି କିଛି ତମେ କରିବାର ଅଛି. ஏதாவது செய்தே ஆக କିଛି வேண்டும். ନା କିଛି କରିବାର ଅଛି. 3 மாதங்கள் கடந்தது. 3 ମାସ ଗଲା. ஒரு நாள் அவங்க அலுவலகத்துக்கு போன் பண்ணாங்க. ଥରେ ତାଙ୍କେ ମୋର ଆଫିସକୁ ଫୋନ କରିଥିଲେ. அண்ணங்கிட்ட நான் பேசணும். ଭାଇନା ସହିତ ମୁଁ କଥା ହେବାର ଅଛି. நான் அப்போ அங்க ஆபீஸ்ல தான் இருந்தேன். ମୁଁ ସେତେବେଳେ ଆଫିସରେ ଏକା ଥିଲି. அந்த போன்ல அவங்களோட நான் பேசினேன். ସେ ଭଉଣୀ ସହିତ ମୁଁ ଫୋନରେ କଥା ହେଲି. அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட அலையிலே சொன்னாங்க. ତାଙ୍କେ ବହୁତ ଖୁସିରେ ହାଲେଲୁୟା କହିଲେ. அவங்க திருமணமாகி அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு இருந்த அவங்களுடைய மாமனாருடைய நிலம் வழக்கு தொடரப்பட்டு கோர்ட்ல இருந்தது.
ତାଙ୍କେ ବିବାହ କରି ଆସିବା ସମୟରେ ତାଙ୍କର ଶ୍ୱଶୁରଙ୍କର ଜାଗା କେସ୍ ହେଇଥିଲା, କେସ୍ ପାଠ ଚାଲୁଥିଲା। அந்த வழக்கு முடிந்து அந்த இடத்தை விற்பனை செய்தாங்க. அதுல 25 லட்சம் ரூபாயை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். ଦେଖନ୍ତୁ ସେ କେସ୍ ପାଠ ଚାଲୁଥିଲା, ମାତ୍ର ସେ ତାଙ୍କେ ସେ କେସ୍ ଛିଣ୍ଡିଗଲା, ତାଙ୍କୁ 25 ଲକ୍ଷ ଟଙ୍କା କଣ ହେଲା, ସେ ଜାଗା ବିକ୍ରି ହେଲା, 25 ଲକ୍ଷ ଟଙ୍କା ତାଙ୍କେ ମିଳିଲା। 25 லட்சத்துக்கு புதிதாக நாங்கள் ஒரு வீட்டை வாங்கி விட்டோம், தம்பி இங்க வந்தா எங்க வீட்டுல வந்து ஜெபம் பண்ண வாங்க. ସେ କହିଲେ 25 ଲକ୍ଷ ଟଙ୍କାରେ ଆମେ ଘର କିଣିଲୁ, ଆପଣ ଆସିଲେ ଆସିକରି ଆମର ଘରେ ପ୍ରାର୍ଥନା କରିବାର ଅଛି ବୋଲି କହିଲେ। ஆண்டவர் உங்களுடைய காணிக்கையை வாங்கி வைத்துக் கொள்ளுகிறவர் அல்ல, ଆପଣଙ୍କର ଦାନକୁ ନେଇକରି ରଖିବା ଲୋକ ନାହିଁ। அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், ସେ ଐଶ୍ୱର୍ଯ୍ୟ ପରମେଶ୍ୱର। பூமியும் அதின் நிறைவும் கர்த்தருடையது, ପୃଥିବୀ ତାର ପୂର୍ଣ୍ଣତା ସଦାପ୍ରଭୁ, பொன்னும் வெள்ளியும் கர்த்தருக்குரியது, ସୁନା ରୂପା ସଦାପ୍ରଭୁ, உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருக்குரியது. ପୃଥିବୀ ତାର ପୂର୍ଣ୍ଣତା ସଦାପ୍ରଭୁ। என்னுடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் நான் இதை உண்டாக்கினேன், எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்கிறேன். ମୋର ବଳବନ୍ତ ହସ୍ତ ଦ୍ୱାରା ତାହା ସୃଷ୍ଟି କରିଅଛି, ମୁଁ ଯାହାକୁ ଇଚ୍ଛା କରୁଛି ସେମାନଙ୍କୁ ତାହା ଦେଉଛି। கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ତାଳି ସହିତ ପ୍ରଭୁଙ୍କୁ ଆମେ ଗୌରବ କରିବା। ஹalleluya. ହାଲେଲୁୟା। நீங்கள் இந்த காணிக்கையை புதைக்கவில்லை, இதை நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக விதைத்திருக்கிறீர்கள். ଆପଣମାନେ ଧାନକୁ ପୋତି ନାହାନ୍ତି, ପ୍ରଭୁଙ୍କଠାରେ ଆପଣମାନେ ପ୍ରଭୁଙ୍କଠାରେ ବୁଣୁଛନ୍ତି। இந்த அறுப்பின் பண்டிகையை ஆண்டவர் உண்டாக்கினதின் நோக்கமே உங்களை ஆசீர்வதிப்பதற்காகத்தான். ଏ ଧନ୍ୟବାଦ ପର୍ବ କାହିଁକି କରିବା ପାଇଁ କହୁଛନ୍ତି ବୋଲି କହିଲେ ଆପଣମାନଙ୍କୁ ଆଶୀର୍ବାଦ କରିବା। ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். ଯୀଶୁ କହୁଛନ୍ତି ଅନ୍ୟ ଲୋକମାନଙ୍କର ଅପେକ୍ଷା ଆମେ ତୁମକୁ ଶ୍ରେଷ୍ଠ କରିବା, ମସ୍ତକ କରିବା ବୋଲି ପ୍ରଭୁ କହୁଛନ୍ତି। இனி வரும் நாட்களிலே இதை விட பல மடங்கு நீங்கள் காணிக்கை படைக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு இந்த இடத்திலே வந்திருக்கிறார். ଆଗାମୀ ବର୍ଷରେ ଆପଣମାନେ ପ୍ରଭୁଙ୍କ ପାଇଁ ଆଠାରୁ ଅଧିକ ଦେବା ପାଇଁ, ଆପଣମାନଙ୍କୁ ଆଶୀର୍ବାଦ କରିବା ପାଇଁ କେବଳ ପ୍ରଭୁ ଯୀଶୁ ଏ ଜାଗାରେ ଆସୁଛନ୍ତି। நம்ம எல்லாரும் முழங்கால் நிக்கலாம், நாம் ஜெபிக்க ଆମେ போகிறோம். ସମସ୍ତେ ଆଣ୍ଡୁ ଭାଙ୍ଗିବା, ଆମେ ପ୍ରାର୍ଥନା କରିବା। ஆமென், ஹalleluya. ସମସ୍ତେ ଆଣ୍ଡୁ ଭାଙ୍ଗିବା, ଆମେ ପ୍ରାର୍ଥନା ஆமென், କରିବା। ஆமென், ஆமென், ஆமென். யாரும் கண்களை திறந்து பார்க்க கூடாது. କେହି ବି ଆଖି ଖୋଲି କରି ଦେଖିବା, எல்லாரும் கண்கள் மூடிய நிலையில் ସମସ୍ତଙ୍କର ଆଖି ବନ୍ଦ ହେଇଯାଉ। உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை நோக்கி பாருங்க. ଆପଣମାନଙ୍କୁ ଆଶୀର୍ବାଦ କରିବା ପ୍ରଭୁଙ୍କୁ ଦେଖନ୍ତୁ। நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, ତୁମେ ଭଲ କାମ କରିଲେ ତୁମେ ସମ୍ମାନ ପାଇବ ନାହିଁ କି? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை தரும். ତୁମେ ଭଲ କାମ କରିଲେ ମୁଁ ତୁମକୁ ସମ୍ମାନ କରିବି। உங்களை மேன்மைப்படுத்தத்தான் ஆண்டவர் இங்கே வந்தார். ପ୍ରଭୁ ଆପଣମାନଙ୍କୁ ସମ୍ମାନ କରିବା ପାଇଁ ଏ ଜାଗାରେ இந்த ଆସିଛନ୍ତି। பண்டிகையே நீங்கள் ஆண்டவருக்கு கொடுப்பதை சோதிப்பதற்காக ଏ ଧନ୍ୟବାଦ ପର୍ବ ଆପଣମାନେ ପ୍ରଭୁଙ୍କୁ ଦେବାଟାକୁ ପରୀକ୍ଷା କରିବା ପାଇଁ କରୁଛନ୍ତି। உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க ஆண்டவர் வந்திருக்கிறார். ଆପଣଙ୍କର ପରିଶ୍ରମକୁ ପ୍ରଭୁ ଆଶୀର୍ବାଦ କରିବା ପାଇଁ ଜାଗାରେ இனி ଆସିଛନ୍ତି। நீ கடன் வாங்க மாட்டாய், ଆଉ ତୁମେ ଋଣ ମାଗିବ ନାହିଁ। அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய். ଅନ୍ୟ ଗୋଷ୍ଠୀ ଲୋକମାନଙ୍କୁ ଋଣ ଦେବ। ஆண்டவர் உங்களை கடன் கொடுக்கிறவர்களாய் ପ୍ରଭୁ மாற்றுவார். ଆପଣମାନଙ୍କୁ ଋଣ ଦେବା ପରି ପ୍ରଭୁ ରଖିବେ। வானம் திறக்கப்பட்டு வல்லமை ஊற்றப்படுவதாக ଆକାଶ ଉନ୍ମୁକ୍ତ ହେଉଛି, ପ୍ରଭୁଙ୍କର ଶକ୍ତି ଆସୁଛି। இயேசுவேவுடைய பிள்ளைகளுடைய காணிக்கையை ஆசீர்வதிப்பீராக. ପ୍ରଭୁ ତୁମର ସନ୍ତାନ ମାନଙ୍କର ଦାନକୁ ତୁମେ ଆଶୀର୍ବାଦ କର। விசுவாசத்தோடு நம்முடைய சமூகத்தில் படைத்த இந்த காணிக்கையை ஆசீர்வதிப்பீராக. ବିଶ୍ୱାସରେ ତୁମର ଉପସ୍ଥିତିରେ ସେମାନେ ଦାନ ଦେଇଛନ୍ତି, ତାହାକୁ ତୁମେ ଆଶୀର୍ବାଦ କରନ୍ତୁ। 1000 மடங்காக நம்முடைய பிள்ளைகளுக்கு திருப்பி கொடுங்கப்பா. 1000 ଗୁଣ ଫେରାଇ ଦିଅନ୍ତୁ ପ୍ରଭୁ। 1000 மடங்காக திரும்ப கொடுங்க. 1000 ଗୁଣ ଫେରାଇ ଦିଅନ୍ତୁ ପ୍ରଭୁ। உன்னதத்திலிருந்து கொடுத்து ஆசீர்வதிங்க. ସ୍ୱର୍ଗରୁ ତୁମେ ଦେଇକରି ଆଶୀର୍ବାଦ କର। இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும். ଯୀଶୁଙ୍କ ନାମରେ ସେ ଆଶୀର୍ବାଦ ଆସିବା ପାଇଁ ପ୍ରାର୍ଥନା କର। தரித்திரத்தை சிலுவையிலே சுமந்தீரே, ଦରିଦ୍ରତାକୁ ତୁମେ କୃଷକ ଗ୍ରହଣ କରିଲ। தரித்திர கோலத்திலே சிலுவையிலே தொங்கினீரே, ପ୍ରଭୁ ଆମମାନଙ୍କ ପାଇଁ ଦରିଦ୍ର ଅବସ୍ଥାରେ କୃଷରେ ଝୁଲିଥିଲ। எங்களை ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படிக்கு நீர் சிலுவையிலே தரித்திரரானீரே. ଆମମାନଙ୍କୁ ଧନବାନ କରିବା ପାଇଁ ତୁମେ କୃଷରେ ଦରିଦ୍ର ହେଲ ପ୍ରଭୁ। நாங்கள் அனுபவிக்கிற தரித்திரத்தை நீர் சுமந்து விட்டீரே. ପ୍ରଭୁ ଆମେମାନେ ପାଇବା ଦରିଦ୍ରତାକୁ ତୁମେ କୃଷରେ ବହନ କଲ। நான் அதை விசுவாசிக்கிறேன். ମୁଁ ତାହା ବିଶ୍ୱାସ କରୁଛି। வாய்களை திறந்து ஜெபம் பண்ணலாமா? ଲୋକ ଗଲି କରି ପ୍ରାର୍ଥନା କରିବେ।